மான்சூன் மாதிரி கிஷோர் நான் வந்து சைத்தன்யா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் யாராவது சைத்தன்யா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம சைத்தன்யா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 38 வருஷமாக நம்ம ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு லெவலில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு 7 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு சேர்த்து எல்லாமே 7 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நான் அதிகமான ஸ்கூல்ஸ் இப்படி வர்றதுக்கோ இல்லை வந்து அதிகமான ரிசர்ச் எங்களோட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தமிழ்நாடு மாதிரி கிடையாது. ஆந்திராவில் இருந்தால் வந்து என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக இன்ஜினியரிங் போனாலும் மெடிக்கல் போனாலும் ஆர்ட்ஸ் போனாலும் பிகாம் பிஎஸ்சி எது போனாலுமே அங்கே 12th முடிச்ச உடனே 12th நான் தெளிவாக வசதிகள் சொல்கிறேன். டாக்டர் ஆகிய லட்சியமே கிடையாதுன்ற மட்டும் பயிற்சி அப்படி இருக்காம இருந்தால் மட்டும் டாக்டர் ஆகணும். நான் எடுக்கிறேன் 2 வருஷம் படிக்கிறேன், ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் எப்படி போகலாம் அப்போ போகலாம் படிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு யாராவது டாக்டர் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க. ஏன்னா இன்னைக்கு அது முதலையே அவ்வளோ கஷ்டம், இன்னைக்கு கூட இன்னுமே கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நாலேஜ் கிடையாது, ஃபஸ்ட்டு மைண்ட் செட். நான் என்ன ஆக போகிறேன் தெரியல அப்படின்னு சொல்ல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தான் ரொம்பவே பையனுக்கு தேவை. நம்ம வெளியில இருந்து பார்த்து சொல்லுவோம், டீச்சர்ஸ் வெளியிருந்து பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையே வருதா பயாலஜி நல்லா படிக்கிற பையனாவே இருந்தாலும் எனக்கு மெடிசன் ஆஸ்பிரேஷன் இது நான் இருக்கேன்னா அவன் இருக்கிற பையன் போகணும். அப்போ அவனுக்கு தேவை அவனுக்கு எழுதுறது ப்ராப்பராக அவனே சுயமாக முடிவெடுக்கிற இடத்துக்கு நம்ம வரணும். இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ 11th அவன் டிசைட் பண்ணிக்குவான், நான் என்ன போக போகிறேன் இதெல்லாம் எதுக்கு நம்ம போறீங்கன்னா அப்போ அந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 10th வரைக்கும் தான். 11th இருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு டைனாமிக் இருக்குங்களா இதுதான் மேஜர். இதுதான் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதை வந்து நம்ம ஸ்கூலில் கம்ப்ளீட் 6th 7th 8th கிரேட் ப்ளஸ் கரெக்ட் 11% அவங்களுக்கு கொடுத்து நம்ம கிரேட் ஐடியா இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் கொண்டு போவோம். இதில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு தான் கேள்வி உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்துச்சு. இது அடுத்த 2வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா 6th எல்லாருமே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 10th பசங்களுக்கு எதுவும் கொடுக்கூடாது. அவங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவன் எடுத்தோடனே அவங்க பேலன்ஸ் கொடுக்குறதுக்கான அந்த இது இருக்குமா கேட்டிங்கன்னா அந்த வயசு இருக்காது. ஸோ அப்போ நம்ம 9th கொடுப்போம், அவன் ஒரு வருஷம் 9th படிச்சு அவன் அதுக்கப்புறம் 10th வருவான் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் படிப்படியாக அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக 6th 7th 8th and 11th அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் ப்ரோக்ராமோட இதுதான் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸோ இது ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் நம்ம நிறைய பேர் கிடையாது. டில் யூஜி பிஜி முடிச்சு வேலைக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முதல்ல எல்லாத்துலேயுமே பேசிக் காம்படன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சயின்ஸ் தான். ஸோ அப்போ அதுக்கான ஃபோக்கஸை வந்து ஏதோ படிக்கிறதுமே படிக்காமல் மனப்பாடம் பண்ணி படிக்காமல் மார்க் எடுக்கணுமே படிக்காமல் இந்த வருஷத்தை கடத்தலுமே படிக்காமல் அவங்க புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளுறதுக்காக தான் இதை நம்ம ப்ராப்பராக 6th வந்து மாறணும். ஸோ இது ஆரம்பிக்கிறதா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்களுடைய இது வந்து ஃபஸ்ட்டு போகும், கன்ஃபியூஷன் ஃபஸ்ட்டு போகும். ரொம்ப இன்டென்ஸாக டீட்டெயிலாக வந்து அவங்க படிச்சுக்கலாம். நம்பர் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கேருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நம்பர் 4 10th முடிக்கிறாங்க இல்லையா, 6th ஒரு 5 வருஷம் ஃபவுண்டேஷன் படிச்சிருக்காங்க. 10th முடிச்சா 11th போகலாம். எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம காலகட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் இருக்கு. நான் எந்த ஊர் நம்ம காலகட்டத்தில் மோஸ்ட்டாக யாருமே நம்மளும் சுயமாக செஞ்சு குரூப் எடுத்துக்கோமா கேட்டீங்கன்னா கிடையாது. கரெக்டாக இந்த வீட்டில் கூட பெரிய அண்ணா அக்கா யாராவது இருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா மேடமும் இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. மட்டும் தான் படம் நல்லா வரைய தெரியல பயாலஜி எடுத்துருக்கோம். படம் நல்லா வரைய தெரிஞ்சால் பயாலஜி எடுக்கணும். உனக்கு மேக்ஸ் நல்லா வருது இது பண்ணு அப்படின்வாங்க. இல்லை அவன் பேசிக்காக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவான். ஆனால் கம்ப்யூட்டர் நல்லா வச்சு கம்ப்யூட்டர் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோ ப்ராப்பர்
இதுவும் நாலேஜும் இல்லாமல் தான் நம்ம குரூப் எல்லாமே சூஸ் பண்ணோம். நமக்கு இது வருதா வரலையா, நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது நம்ம எதுக்காக நம்ம குரூப் எடுக்கணும், 12th முடிச்சு நம்ம கரியர் நம்ம எப்படி அமைச்சிருக்கோம், அதுக்கு இந்த குரூப் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் ஒரு போன ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம குரூப் எடுத்துருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஒரு பையனோட வாழ்க்கைங்கிறது 12th முடிச்சுட்டோ காலேஜ் முடிச்சுட்டோ மாறப்போது கிடையாது. குரூப் எடுக்கிறது தான் ஆக்சுவலாக மாறும். அப்படின்னு ஒரு லெசன் ஆரம்பிங்க. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை நம்ம முடிச்சுட்டோம்னா சனிக்கிழமை இருந்து இந்த பக்கம் ஃபவுண்டேஷன் கோர்சஸில் லைஃப் லெசன் வந்து ஆரம்பிக்கும். அதில் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஏரியாஸை டச் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்கூலில் என்ன லெசன்ஸ் வந்துருக்கோ அதே லெசன்ஸு பேரலாக ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் நடந்தது பூராவே ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு, இந்த பக்கம் நடந்தது எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. ஒரு வாட்டி எடுத்து கிளாஸஸ் வந்து 2 வாட்டி எடுக்கலாம். இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக ரொம்ப பிரீஃபாக வந்து இருக்கும். அப்போ அவனுக்கு கண்டிப்பாக புரியுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னும் ஈஸியாக வந்து அவங்களோட உருவாக்கி முடியும். இன்னொன்று இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி சார் நம்ம அவனோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது, அவன் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கலாம்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் என்ன பேட்டர்னில் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ஒன்பதுனா எப்படி இருக்குங்க ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்லேயே எல்லாமே சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஸோ இந்த டெஸ்ட்டுடைய மேஜர் நோக்கம்ங்கிறது அவனை பக்கமாக எழுத வச்சு அவனுக்கு வந்து அவன் உண்மையிலே அதை படிச்சிருக்கானா படிக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த டெஸ்ட்டுடைய நோக்கம் கிடையாது. அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டா புரியல, புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ புரிஞ்சுக்கணும், புரியலன்னா எவ்வளோ புரியும். ஹோல் கிளாஸ்க்கு புரியலன்னா மொத்தம் இன்னொரு தான் நடத்தணுமா இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் புரியலையா அவங்களுக்கு இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் வந்து நாங்கள் 15 நாளைக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் இந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கும் இந்த டாப்பிக்கை புரியலையா, இந்த ஹோல் யூனிட்டே புரியலையா, இல்லை எந்த சப்ஜெக்ட் நம்ம இதாக இருக்கான்னு ப்ராப்பராக அந்த ரிப்போர்ட் எடுக்கிறப்போ 15 நாளைக்கு போட்டு இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறப்போ இதை இன்னும் ஈஸியாக டீச்சர்ஸால் வந்து எந்த ஏரியாவில் பசங்க லேக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபலுக்கு அந்த ரிப்போர்ட் போயிடும். அப்போதே அந்த ஸ்டாண்டர்டாக இதை செக் பண்ணுவாங்க. அப்போ அது திரும்ப நடத்துமா, கொஞ்சம் பேர் கூட நடத்துமா, நம்ம சைக்கிள் ப்ராசஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். இதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ். எல்லாருமே ரொம்ப வசதின்னு சொல்ல முடியாது. எங்களுக்காக என்ன கவர்மெண்ட்லாம் பண்ணி தரணும் தான் அவங்களும் செஞ்சு தராங்க. மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து 80 பேருக்கான பேரண்ட்ஸ் இருக்கீங்க. பட் 80 பேரில் ஒரு 20 பேர் தான் உங்கள் டைமை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து யோசிச்சு பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள்.